மத்திய பிரதேசத்தில் மாநிலங்களவை காங்கிரஸ் வேட்பாளர் மீனாட்சி நடராஜனின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேசத்தில் காலியாக உள்ள மாநிலங்களவை இடத்திற்கு காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மீனாட்சி நடராஜனின் வேட்புமனுவை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது. இந்த முடிவை எதிர்த்து காங்கிரஸ் தூதுக்குழு தேர்தல் ஆணையத்தை அணுகிய போது அதிகாரிகள் அவர்களை சந்திக்க மறுத்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் சி வேணுகோபால் தலைமையிலான தூதுக்குழுவினர் தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு வெளியே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில், மீனாட்சி நடராஜனின் மாநிலங்களவை வேட்புமனுவை நிராகரித்தது ஜனநாயக நடைமுறையை ரகசியமான முறையில் சீர்குலைப்பதற்கான பாஜகவின் அப்பட்டமான முயற்சி என குற்றம் சாட்டியுள்ளார். அவரது வேட்புமனுவில் பிழை அல்லது தகவல் மறைப்பு இருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் ஆதாரமற்றது என தெரிவித்துள்ள அவர், காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தங்கள் பக்கம் இழுக்க மேற்கொண்ட முயற்சிகள் தோல்வியடையும் என்பதை உணர்ந்ததாலேயே பாஜக இவ்வளவு கீழ்த்தரமான செயலில் இறங்கி அவரது வேட்புமனுவை நிராகரித்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகத்தின் மீது நடத்தப்படும் இந்த வெளிப்படையான கொள்கையை நாங்கள் சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் என்றும், இதற்கு எதிராக சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் வீதிக்கு வந்து தீவிரமாக போராடுவோம் என்றும் சி வேணுகோபால் தெரிவித்துள்ளார். They have rejected the nomination of Meenakshi Nadarajan in Madhya Pradesh. This must happen at 6:30 in the evening. तू बीच में क्यों घुस रहा है यार? 30 minutes, we send a letter to the Election Commission in my name only for seeking an appointment from Election Commission. And we directly rush to here to give the memorandum to the Election Commission of India, which they rejected completely. We didn't understand. We are the responsible leaders of this country and people representative of this country. अरे यार